Hi friends, welcome back to my channel. நான் சப்ரிஷ் கியூரியாசிட்டில இருந்து பேசுறேன். நான் சோனியா. எல்லாருமே வந்து தமிழ்ல வீடியோ போடுங்க காப்பிக்கிறேன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த சேனக்கிழங்கு பொரியல் பத்தி நம்ம பார்க்கலாம் இப்போ. ஸோ சேனக்கிழங்கு வந்து எல்லாருக்குமே நல்லது. எப்படின்னா நம்மளோட கால் முட்டி வலிலாம் தீரும்னு சொல்லுவாங்க. பெரியவங்களுக்குலாம் அடிக்கடி முட்டி வலி வரும். 40 வயசு மேல பெண்கள் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு முட்டி வலிலாம் வரும் இல்லையா? அந்த வலியெல்லாம் வந்து இந்த சேனக்கிழங்கு வந்து தீர்த்துக்கும். ஏன்னா வந்து அதில் குழகுழப்பு தன்மை இருக்கிறதுனால நம்ம முட்டியில வந்து போன்ஸ்லாம் ஜாயின் பண்றாங்கல்ல, எலும்பு ஜாயின்க்கு வந்து நடுவில் வந்து லிகாமெண்ட்னு ஒன்று இருக்குங்க. அது வந்து அதோட ஹெல்த்துக்கு அதோட க்ரோத்துக்கு வந்து இந்த சேனக்கிழங்கு வந்து ரொம்ப சேப்பக்கிழங்குன்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப வழிவகுக்குங்க. சரி, நம்ம எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து சிம்பிள் ரெசிபி தான் இது. ஆக்சுவலி நம்ம வந்து ஒரு 250 கிராம்ஸ் எடுத்துக்கலாம் சேனக்கிழங்கு, இல்லைன்னா 500 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் தண்ணியில 10 நிமிஷம் ஊற வச்சு, நார்மல் தண்ணி தான், இந்த டேப் வாட்டர் வருது இல்லையா, அதுலேயே 10 நிமிஷம் ஊற வச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து மேலே மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா, மண் அழுக்கெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த மண்ணை தண்ணியோட போயிடும். அதனால தேய்ச்சி கழுவணும் இந்த சேனக்கிழங்கு. அதுக்கப்புறம் இது குக்கரில் இல்லைனா வந்து இட்லி குண்டானில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி 1 ஸ்பூன் உப்பு போட்டு இதை வந்து 20 நிமிஷத்துலேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் வேக வைக்கணுங்க. பொட்டேட்டோ மாதிரி பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு மாதிரிலாம் நார்மலாக கொஞ்ச நேரத்தில் வெந்துடாது, கொஞ்சம் டைம் எடுக்கும் அது வேகிறதுக்கு. ஸோ வெந்ததுக்கப்புறம் தோல் நல்லா உரிச்சிட்டு இது நல்லா பீஸாக கட் பண்ணணுங்க. இது வந்து பீஸ்னால் ரொம்ப பெருசாக சின்ன கட் பண்ணால் நல்லா இருக்காது டேஸ்ட்டு. ஸோ கொஞ்சம் பெருசாக ஒரு கிழங்கு வறுத்தோம்னா அதை வந்து நம்ம நீட்டு வடத்தில் மூணாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு உப்பு கொஞ்சம் போட்டு மஞ்சள் தூள் கொஞ்சம் போட்டு அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே பண்ணலாம் இதை. அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு கரம் மசாலா கொஞ்சம் போட்டுட்டு அது காரத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடலை மாவு இல்லைனா வந்து அரிசி மாவு போட்டிங்கன்னா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் நல்லா வரும். கடலை மாவு வந்து கொஞ்சம் நல்லா வர்றதுக்கு, அரிசி மாவு வந்து கிறிஸ்பினஸ் வர்றதுக்கு போட்டுக்கலாம். கொஞ்சம் பிசைஞ்சிட்டு நம்ம தண்ணியெலாம் விடவே தேவையில்ல. அந்த குழகுழப்பு தன்மை இருக்கு இல்லையா அந்த கிழங்குல, அதுவே நம்மளுக்கு போதும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து சூடு பண்ணிக்கலாம். இது நம்ம தோசை கல்ல கூட நம்ம வாழைக்காய் வறுக்கிற மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா வந்து உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு பஜ்ஜி ஊற்றுறது கம்மியாக எண்ணெய் போடணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் இதை வந்து ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம். அதை போட்டு வறுத்தெடுத்துடலாம். போட்ட உடனே நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னா அதில் இருக்க மசாலாலாம் வந்து கரைஞ்சிரும். ஸோ அதனால் வந்து எண்ணெயோட கரைஞ்சிரும். அப்புறம் போட்டு 1 நிமிஷம் கழிச்சு திருப்பி எடுத்துடலாம். சரிங்களா? இதை வந்து ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு எடுத்துடலாம். ரொம்ப வேக வைக்கணும் அவசியம், ஆல்ரெடி வெந்தது தான் அது. சரிங்களா? மசாலா நம்ம அப்ளை பண்ணோம்ல, அது வேக வைக்க மட்டும் தான் நம்மளுக்கு தேவைப்படும். இதை வந்து நம்ம சாம்பாருக்கு, குழம்புக்கு, அப்புறம் இந்த அசத்துக்கெலாம் இதை நம்ம சாப்பிட்டுக்கலாம் சைட் டிஷ்ஷாக. ரொம்ப சூப்பராக டேஸ்டியாக இருக்குங்க. இங்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் அனுப்புங்க. சரிங்களா? ஓகேங்க, தேங்க்ஸ்ங்க. பார்ப்போம். பாய்.